வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நான் பன்னீர் செய்ய போகிறேன். பன்னீர் எப்படி செய்கிறது, வீட்டிலேயே செய்கிறது எப்படி என்று பார்க்கலாம். கடைகளில் விற்கிறது தான், ஆனால் அதை விட நாங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்து அதை கறி வைக்கிறது நல்லது. வாங்க எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு சட்டி எடுத்து 1 லிட்டர் பால் விட போகிறேன். ஓகே, பாலை நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் நல்ல சுண்ட காய்ச்சணும், நல்ல சூடாகட்டும். ஓகே, இதில் 2 தேசிக்காய் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். புழிஞ்சிட்டேன். பால் நல்ல சுண்ட காய்ச்சியாச்சு. இந்த சூடான பாலுக்குள்ளே இப்போ இந்த புழிஞ்சு வச்ச 2 தேசிக்காவையும் விடுறேன். தேசிக்காய் விட்டதுக்கு பிறகு நல்லா திரஞ்சி வந்துட்டுது. இதை என்ன செய்யணும்டா, இப்படி ஒரு துணியில் ஊற்றி இதை வடிச்சு எடுக்கணும். ஓகே, கொஞ்சம் ஆரம்பிச்சு பால் தண்ணி, இது சக்கை வந்து தனியாக வந்திருக்கு. பன்னீர், இந்த தண்ணி எங்களுக்கு தேவையில்லை, இதை ஊற்றிடலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் சூடாகின பிறகு குடிக்க போகிறேன். இப்போ நல்லா புழிஞ்சிட்டேன். ஆனால் இந்த இப்படி ஒரு பாரம் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த ஜொக்கில் நல்லா தண்ணி ஃபுல்லாக நிரப்பி இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே வைக்க போகிறேன். ஓகே, 1/2 மணி நேரத்துக்கு பிறகு எப்படி இருக்குன்ட்டு எடுத்து பார்ப்போம். ஓகே, நல்லா மத்தி வைக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது வெளியேறதுக்கு தான். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு நான் வச்சு. இப்படி கண்டு பார்த்தோம். எடுத்து இந்த பிளேட்டை வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதில் நின்று வெளியேறி இருக்கு. இது 2 நாள் மட்டும் இருக்கும். ஆனால் நல்ல தூய்மையான அந்த பால் எடுத்தால் தான் இப்படி கட் பண்ண சரி நிறைய வரும். இல்லாட்டிக்கு கொஞ்சம் தான் வரும். 1 லிட்டரில் ஓகே, ஓகே. எப்படி பார்த்தீங்களா, நான் செய்த பன்னீர், ஆர்கானிக் பன்னீர். வீட்லேயே நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, உடம்புக்கும் நல்லது. நாளைக்கு டேஸ்டியாக இந்த இதில் ஒரு கறி வைக்க போகிறேன். ஓகே, வீட்லேயே ஒரு இது கட்டியாகிறது தான் ஒரு 3/4 மணி நேரம் வச்சுருக்கிறேன். மற்றபடி 5 நிமிஷத்துலேயே அந்த பால் சூடாகி போட்டால் வேலை முடிஞ்சுது. கடையில் வந்த பன்னீரை விட இது ஆரோக்கியமும் சுத்தமான பன்னீர். நாங்கள் வீட்லேயே
கொஞ்ச நேரத்துக்குள்ள செய்திடலாம். நாளைக்கு சூப்பரான கறியும் செய்ய போகிறேன். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜ் பால் வேண்ட ஆக்கள் வந்து பாலில் வந்து சுத்தமான பாலே இருக்குது, பசுப்பால். அந்த பதப்படுத்தப்பட்ட பாலை விட பசுப்பால் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற இதில் வந்து வேணுங்கோ, அது நல்லது. அதிகமான பன்னீரும் எடுக்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த பன்னீர் செய்யும் வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் வீட்டில் முயற்சித்து பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும், உங்களுக்கு நல்ல பன்னீர் கிடைக்கும். நன்றி, வணக்கங்களுடன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.